அன்பார்ந்த மாணவர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பாடத்தில் நாங்கள் ஒரு உரையாடல் வடிவில் இருக்கிற பாடம் தரம் 6 இஸ்லாம் பாடத்தில் 28ஆம் பாடம் தான் இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறோம். சுற்றாடலுடன் சம்பந்தப்பட்ட ஒரு பாடம். ஏற்கனவே இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களும், முதலாம் தவணை, 2ஆம் தவணை, 3ஆம் தவணைக்குரிய அனைத்து பாடங்களும் ஃப்ரீ எடுகேஷன் யூடியூப் சேனலில் நான் பதிவிட்டுள்ளேன். அவற்றை பார்த்து சிறு குறிப்புகள் தயாரித்து உங்களுடைய எக்ஸாமுக்கு கூட நீங்கள் அவற்றை பார்த்து படித்து விளக்கம் பெற்று எக்ஸாமில் 100க்கு 100 புள்ளிகளையே எடுக்கக்கூடியதாக அமைத்து கொள்ளணும். ஏன்னா இஸ்லாம் பாடம்ன்ற மிகவும் இலகுவான ஒரு பாடம். ஆனால் மீண்டும் மீண்டும் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்றாலே உங்களுக்கு ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ளலும். கிரகித்தல் மூலம் நான் படிப்பிச்சு தரதான் நீங்கள் விளங்கி கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்றாலே அது நல்ல மனசில் பதிஞ்சிடும். ஆகவே எல்லா பாடங்களும் இந்த ஃப்ரீ எடுகேஷன் யூடியூப் சேனலில் நான் போட்டிக்கிறேன். 6ஆம் ஆண்டு இஸ்லாம் பாடங்கள் நீங்கள் அதில் தேடி படித்து கொள்ளலாம். அதில் இஸ்லாம் எக்ஸாம் பேப்பர்ஸும் நான் நிறைய போட்டிக்கிறேன். அவற்றையும் படித்து நல்ல புள்ளிகளை பெறுவதற்கு நான் வாழ்த்துகிறேன். ரைட், அதையும் கூறிக்கொண்டு இன்றைய பாடத்துள்ளுக்கு பிரவேசிப்போம். இன்றைய பாடம் மாணவர்களே 28வது பாடம். மிகவும் எங்களோட வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறைய பார்க்க போகிறோம். அதை எடுத்து நடக்கவும் வேணும். இஸ்லாம் பாடம்ன்ற ஒரு ப்ராக்டிக்கல் பாடம். நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் இது எக்ஸாமுக்கு படிக்கிற பாடம் மட்டுமல்ல, உங்களோட வாழ்க்கையிலையும் எடுத்து நடக்கணும். அதை முன்மாதிரியாக கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களோட வாழ்க்கைக்கு எல்லாம் சரியான முறையில் நேர்வழியாக அமைத்து கொடுத்து அதே நேரம் உங்களுக்கான இந்த வாழ்க்கைக்கு நன்மைகளை சேர்த்து கொள்ளலாம். சரி, ரைட்டு. இன்றைக்கு 28ஆம் பாடம் சுற்றாடலை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் தான் படிக்க போகிறோம். இதில் இந்த 6ஆம் ஆண்டு மாணவர்கள் இந்த வகுப்பில் அவங்க ட்ரிப் போகிறாங்க. ரைட், நீங்களும் சுற்றுலாக்கள் போவீங்க, கல்வி சுற்றுலாக்கள். இவங்க மலைநாடு, அதாவது சென்ட்ரல் ப்ராவின்ஸில் இருக்கிற மலைநாடு சைடுக்கு போகிறாங்க. நுவரெலியில் ஒரு பூங்காவுக்கு போகிறாங்க. ரைட், பூங்கான்றது உங்களுக்கு தெரியும், ஹக்கல கார்டன்ஸ் உங்களுக்கு ஃபேமஸாக இருக்கிறது தெரியும். அதுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கொண்டு இந்த பாடத்தை அதன் மூலம்தான் விளங்கப்படுத்துகிறாங்க. ரைட், பூங்காவை நீங்கள் கார்டன்ஸுக்கு போனால் உங்களுக்கு தெரியும், ஆசிரியரோட மாணவர்கள் எல்லாம் பூங்காவை சுற்றி வர மகிழ்ச்சியோடு பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு ஒரு இடத்துல ஆசிரியரை சுற்றி வட்டமாக உட்காந்து கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க. இந்த பாடம் ஒரு உரையாடல் வடிவில் தான் ஆகவே போகுது. உரையாடல் தெரியும், டயலாக் உண்டு. ரைட், ஆசிரியர் பேசுவாங்க, மாணவர்கள் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க. இப்படி ஒரு உரையாடல் வடிவில் தான் இந்த பாடம் உங்களுடைய பாடத்தில் விளக்கப்படுது. சரி, நாங்கள் உரையாடல் உள்ளுக்கே போவோம். இதில் ஆசிரியர் முதலாவது சொல்கிறாங்க, அந்த சுற்றுலா வர முதல்ல அவங்க திட்டமிட்டு கொண்டு வராங்க. பூங்காவுக்கு போயிட்டு பார்த்துட்டு சுற்றாடலை பற்றி கலந்துரையாடுவோம்னா, சுற்றாடல்னா என்னென்ன விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம், இயற்கை சூழலில் இருக்கிற காட்சிகள் என்ன மாதிரி, அதால் கிடைக்கிற பயன்கள், எப்படி அதை பாதுகாக்கணும், இதெல்லாம் நாங்கள் கலந்துரையாட போகிறோம்னு ஆசிரியர் சொல்கிறாங்க. அந்த வட்டமாக உட்காந்து நிற்கிறாங்களே இப்போ மாணவர்கள். அப்போ மாணவர்களுக்கு தான் அவங்க சான்ஸை கொடுக்குறாங்க. சாதாரணமாக கலந்துரையாடல்ன்றது எப்படி ஆசிரியர் மட்டும் பேசுகிறதல்ல, மாணவர்களும் பேசுவாங்க இல்லையா. அப்போ அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க, சரி, ஒருவர் பின் ஒருவராக உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். அதுவும் ஒரு மெத்தட், நல்லா படித்து மனதில் பதிகிறதுக்கு இலகுவான ஒரு கற்றல் முறைமை இது. ரைட், அப்போ முதலாவது அஃப்லல் சொல்கிறார் என்ன, நான் இந்த சுற்றாடலை எண்ணி பார்க்கிறேன், எவ்வளவு அழகான காட்சிகள், உயரமான மலைகள், உள்ளத்தை மகிழ்விக்கும் நீர்வீழ்ச்சிகள், பச்சை பசேல் என்று இருக்கிற மரம் செடி கொடிகள், பாடி மகிழும் பறவை இனங்கள், சில்லென்ற ஒரு குளிர் காற்று, வரிசையாக செல்லும் கால்நடைகள், கண்ணை கவரும் கட்டிடங்கள், பார்க்க ஆனந்தமாக இருக்குது. நான் இந்த இயற்கையை மனமாற விரும்புகிறேன். அவர் அல்லாட படைப்பினங்கள் அழகாக சொல்கிறார் இல்லையா. பாருங்க மாணவர்களே, அஃப்லல் சொல்கிறதுல அல்லாட நிறைய படைப்பினங்கள், உங்களோட முதலாவது பாடங்கள், ஒரு சில பாடங்கள், முதல் 3 பாடங்களுமே அல்லாவை பற்றி, அல்லாட படைப்பினங்களை பற்றி எல்லாம் தான் நாங்கள் படித்தோம்.
உங்களோட இஸ்லாம் புக்கில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஃபர்ஸ்ட் டேர்மில். ஆகவே இதில் வந்து அவர் அல்லாஹ்ட படைப்பினங்களை தான் அழகாக விவரிக்கிறார் பாருங்கள். அதில் அவர் சொல்கிறார் மலையை பற்றி, நீர்வீழ்ச்சி, மரம் செடி கொடி, அதே மாதிரி பறவை இனங்கள், கால்நடைகள், இதெல்லாம் அவர் கண்டதை அவர் விவரித்து சொல்கிறார் இல்லையா, அழகான முறையில் அவர் எடுத்து சொல்கிறார். ரைட். ஆசிரியரும் என்ன சொல்கிறார்? அப்போ ஆசிரியர் சொல்கிறார் என்னண்டா, இதெல்லாம் எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகள் இல்லையா, அல்லாஹ் இதெல்லாம் அருட்கொடைகளாக தான். இந்த இயற்கை சூழலிக்கிற ஒவ்வொரு விடயமும் மாணவர்களே மனிதர்களால் ஒரு துளியும் எங்களுக்கு அதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு கஷ்டம், அதே மாதிரி செய்கிறதுக்கு கஷ்டம். அப்படி ஒரு படைப்பினை தான் மனிதனுக்குன்னே யோசிச்சும் பார்க்கல. ஒரு இலையை வடிவமைக்கவோ, ஒரு பூவை, ஒரு மரத்தை வடிவமைக்க இயலாது. அந்த அளவுக்கு அழகாக அல்லாஹ் வந்து சிறப்பாக வடிவமைச்சிக்கிறான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான தோற்றம் கொடுத்துக்கிறான். பாருங்கள், ஒரு இலை எடுத்துக்கொண்டாலே இலைகளில் பல வடிவங்கள் இருக்குது, பல நிறங்கள் இருக்குது, பல ஷேப்ஸ் எல்லாம் வித்தியாசப்படுது இல்லையா, ஒன்றுக்கொன்று வித்தியாசம். அந்த அளவு அழகாக அல்லாஹ் தான் அந்த அளவு ஆக்கத்திறன் மிக்கதான் அதை படைச்சிருக்கிறான். அப்போ இதெல்லாம் அல்லாவால் எங்களுக்கு கிடைச்ச அருட்கொடைகள், பிரமிக்கத்தக்க அருட்கொடைகள் இல்லையா. அந்த அளவு இந்த அதிசயமான ஆச்சரியம் மிகுந்த அருட்கொடைகளாக தான் இருக்குது. மனிதனை அல்லாஹ் படைக்கிறதுக்கு முதல்ல, மனிதனை மண்ணால் அல்லாஹ் படைச்சாண்டு படிச்சுக்கிறோம். அல்லாஹ் வந்து மனிதனை படைக்க முதல்ல இந்த பூமியில் இருக்கிற சகலதையும் படைச்சிட்டான். அதாவது ஆறு, கடல், நீர்வீழ்ச்சி, மலை, பூமியில் இருக்கிற மரம், செடி, கொடி, புல் போன்று, அதே மாதிரி பறவை இனங்கள், மிருகங்கள், பூச்சி, புழுக்கள், இதெல்லாம் எல்லாம் படைச்சிட்டு தான் இறுதியாக தான் மனிதனை படைக்கிறான் இல்லையா. அப்போ மலைகள் எல்லாம் படைக்கிறான் எப்படின்னா, ஒரு முளை மாதிரி, முளைன்னா அதில் தான் தாக்கு பிடிச்சி இருக்குது. இந்த பூமி வந்து தழும்பாமல் அசையாமல் தாக்கு பிடிச்சி இருக்கிறதுக்கு இந்த மலைகளை உருவாக்குறான். மவுண்டன் ரேஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை உருவாக்கி அதன் மூலம்தான் பூமியை தழும்பாமல் எல்லாம் வச்சு கொண்டு இருக்கிறான். அந்த அளவு அது உறுதியாக படைக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் அதில் இருக்கிற இந்த பூச்சி புழுக்களாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், பறவை இனங்களாக இருக்கட்டும், இந்த ஜீவராசிகள் எல்லாமே அல்லாஹ் படைச்சது எப்படின்னா மனிதர்களுக்கு வாழ பொருத்தமானதாகத்தான் அல்லாஹ் இந்த பூமியை படைச்சிருக்கிறான் என்பதை ஆசிரியர் விளக்குறாங்க. இப்படி ஆசிரியர் விளக்கினோடனே அர்ஹம் பேசுகிறார். முக்கியமான ஒரு பதிவை சொல்கிறார். அவர் சொல்கிறார், ஒரு அல்குரான் வசனத்தை சொல்கிறார். பூமியில் உள்ள யாவற்றையும் உங்களுக்காகவே படைத்துள்ளோம். இது 2வது ஆயத்தில் 29வது வசனத்தில் வருது. இது அல்குரானில், அதாவது வந்து அல்லாஹ் சொல்கிறான் அல்குரானில், பூமியில் இருக்கிற இந்த வளங்கள், இயற்கை வளங்கள் யாவுமே நீங்கள் ஒழுங்காக வாழணும், அதில் அனுபவிக்கணும், அதே மாதிரி அவற்றை பாதுகாக்கணும், அவற்றில் வந்து மாசடைய விடப்படாது, அவற்றை வந்து அழிவுக்கு உட்படுத்தப்படாது. அந்த அளவு அழகான முறையில் இந்த இயற்கை வளங்களோடு நீங்களும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அதுக்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன்ன்றது அல்லாஹ்ட அருள்மறையில் வந்து இருக்குது. ஆகவே வந்து நாங்களும் வந்து இந்த இயற்கை வளங்களை அழகான முறையில் பாதுகாக்கணும், அவற்றை அனுபவிக்கிற மட்டுமல்ல அவற்றோடு சேர்ந்து வாழ்வதற்காகவும் அவற்றை பாதுகாத்து வாழவும் எங்களோட கடப்பாடு பொறுப்பொண்டு இருக்குது. ரைட். அதுக்கு பிறகு நசீம் என்ன சொல்கிறார்? அவர் கூறுற விடயம் வந்து இந்த உலகத்தில் நடைமுறையில் நடக்கிற கவலைக்குரிய ஒரு விடயம். அவர் சொல்கிறார், எனக்கு கவலையாக இருக்குது. அவர் நிறைய விஷயங்கள், மாசடைதல், சூழல் மாசடைதலை பற்றி பேசுகிறார். எப்படியெல்லாம் சூழல் மாசடையுது தெரியும் இல்லையா? காடழிப்பு நடக்குது, ரசாயன கழிவுகள் போடுறாங்க, அளவுக்கு அதிகமான புகை, இதெல்லாம் தாலையும் வந்து இந்த இயற்கை அழகால அல்லாவால் படைக்கப்பட்டிருக்கிற இந்த இயற்கை வளங்களை மனிதனே நாசப்படுத்தி கொள்கிறான். மனிதன் தான் மாசடைய செய்கிறான், காடெல்லாம் அழித்து விடுறான். காடழிப்பு இல்லையா? இன்றைக்கு மரம் செடி கொடி எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்துறாங்க இல்லையா? ரசாயன கழிவுகள், அந்த ஃபேக்ட்ரிஸில் இருந்து வருகின்ற கழிவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரசாயன கழிவுகள், கெமிக்கல்ஸ், நச்சு பதார்த்தங்களாக இருக்குது. அளவுக்கு அதிகமான புகை இல்லையா? வீடுகளால் இருக்கட்டும், இல்லாட்டி சூழலில் இருக்கிற ஏனைய கட்டிடங்களால், ஃபேக்ட்ரிஸால் பார்த்திங்கன்னா ரசாயன கழிவு போடுறது மட்டும் இல்லாமல் புகை அடர்ந்த கனதியான சூழலை மாசடையக்கூடிய
புகையை வெளியிடுறாங்க. இப்படியானதால் இந்த இயற்கை வளங்கள் மாசடைஞ்சு அழிவுக்கு வருது. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு உலகத்தில் நிறைய நாடுகளில் உணவு தட்டுப்பாடு, உணவு பஞ்சம், நீர் வற்றி போகிறது, நீர் தட்டுப்பாடு, இப்படி கடுமையான விஷயங்களுக்கு மனிதன் தான் அதை உருவாக்குறான். மனிதன் இந்த இயற்கை வளங்களை பாதிக்கிறதால தான் இறுதியில் அவனே தான் கஷ்டப்படுறான் இல்லையா? உணவு தட்டுப்பாடு, தண்ணீர் தட்டுப்பாடு, இப்படியானதுகள் எல்லாம் மனிதர்களையே மடிந்து போகிற அளவுக்கு, அதாவது உயிரையே விடுற அளவுக்கு இவை காரணமாக மாறி வருகின்றது. அதுக்கு பிறகு பேசுகிறார் ருஷைதுன்னு ஒரு பாய். அவர் சொல்கிற விஷயங்கள் யாவுமே எங்களுக்கு இஸ்லாத்தில் வரலாறுகளை பின்னணியாக வச்சு அவர் பேசுகிறார். மிகவும் முக்கியமான விடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்கிறார், ஈமான்ட மிக தாழ்ந்த நிலை பாதையில் இடையூறுவான் எதாலும் இருந்தால் அதை அகற்றுறது. உங்களுக்கு தெரியும், ஈமான் அதுக்கு பெரிய ஒரு நன்மை இருக்குது. அதாவது முதன்மையானது கலிமா மொழிந்து இஸ்லாத்தை தழுவுற மாதிரி மிக தாழ்ந்த நிலைமை என்று சொல்கிறது. இங்கே பாதையில் போகும்போது ஏதாலும் இடையூறு தரக்கூடிய, யார்டையாலும் காலில் குத்தப்படக்கூடிய கிளாஸ் துண்டு இல்லாட்டி கல், பெரிய கல், மரக்கட்டைகள் இருந்தால் அதை அப்புறப்படுத்தி அதை ஒதுக்கிட்டு நீங்கள் போகணும். அதால் மற்றவர்களுக்கு இடையூறு வராமல் நீங்கள் பாதுகாக்கிறீங்க. அதுக்கு கூட ஒரு பெரிய கூலி அல்லாஹ் சன்மானமாக உங்களுக்கு தரணும். மிகவும் இலகுவான ஒரு விடயம் இல்லையா? நீங்கள் வளமையாக நடந்து கொண்டு போகிற பாதையில் கூரிய கற்கள் இருக்குது, இல்லாட்டி கூரான ஏதாவது ஆணி, இல்லாட்டி ஒரு கிளாஸ் துண்டு யார்டையான காலில் இன்னொரு ஆள்கிட்ட காலில் குத்தி விடுமோ என்ற பயத்தில் நீங்கள் அதை அப்புறப்படுத்தி ஒதுக்கிட்டு போகிறீங்க. நல்லாவே அப்புறப்படுத்திடுறீங்க. யாருக்கும் அது பாதகம் வராத விதத்தில் நீங்கள் அதை ஒதுக்கிட்டு போனீங்கன்றாலே அதுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு சன்மானம் அல்லாஹ் தர இருக்கிறான் என்று சொல்லப்படுது. ஆகவே யாருக்கும் எந்த ஒரு விடயத்திலையும் சூழலை மாசடைய விடக்கூடாது. நீங்கள் மாசுபடுத்தவும் கூடாது சூழலை. மற்றையவர்களும் ஏனையோர்களும் நல்லா அறிந்திருக்கணும். நாங்கள் சூழலை மாசுபடுத்தக்கூடாது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா பொலித்தீனை எரிக்கிறாங்க, பிளாஸ்டிக்கெல்லாம் எரிக்கிறாங்க. எரிக்கிறதால வர புகையை சுவாசிக்கிறது நாங்கள் மட்டுமல்ல, எரிக்கிற ஆக்களும் சுவாசிக்கிறோம், ஏனையவர்கள், சூழலில் இருக்கிற அயலவர்கள், சிறியவர்கள், பெரிய மூதாதையோர் எல்லாரும் சுவாசிக்கிறதால கொடிய நோய்கள், கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் உருவாகலும். ஆகவே இவற்றை எரிக்கப்படாது. அதால் எங்களுக்கும் பாதிப்பு, ஏனையோருக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிறோம்னா அதுக்கு பெரிய ஒரு தண்டனையை அல்லாஹ் எங்களுக்கு மறுமையில் தர காத்திருப்பான். ஏனையோருக்கு பயனுள்ள விஷயம் ஒன்று செய்யுங்க, மறுமையில் எங்களுக்கு அதுக்கான கூலி அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக கிடைக்கும். இம்மையில் கூட அதுக்கான கூலி அல்லாஹ் தருவான், சன்மானத்தை. அதே நேரம் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விடயத்தை செஞ்சால் அதுக்கு பதிலடி, அதுக்கான தண்டனையை கூட அல்லாஹ் இம்மையிலையும் தந்து எங்களுக்கு சோதிச்சிருவான். அதே மாதிரி மறுமையிலையும் தர தண்டனைகள், பாரிய தண்டனைகள், அல்லாட தண்டனைன்னா பயங்கரமாக இருக்கும் இல்லையா, அதை தர காத்து கொண்டு இருப்பான். ஆகவே ஒரு முஸ்லீம் என்ற வகையில் நாங்கள் சூழலை மாசுபடுத்துகிற எந்த ஒரு விடயமும் செய்ய இயலாது. மரங்களை நாங்கள் நினைச்சபடி வெட்ட இயலாது, ரைட்? அப்போ நாங்கள் நினைக்கிறோம்னா இந்த மரங்கள் இடையூறாக இருக்குது, இன்னொரு ஆளுக்கு இடையூறாக இருக்குது, மரம் ஒன்று விழப்போகுது, தென்னை மரம் ஒன்று சரிந்து கொண்டு இருக்குது, அப்படின்னா நாங்கள் அதை வெட்டிடலாம். ஆனால் பழந்தார மரங்கள், நிழல் தார மரங்கள் எல்லாம் பயனுள்ள மரங்களை போய் வெட்டுவோம்ண்டா அதுக்கு கூட எங்களுக்கு பயங்கர தண்டனைகள் சேரலும். ஆகவே மரம் நடுவோம். இன்னும் மரம் நாட்டுறதால எங்களுக்கு நிறைய நன்மைகள் வரும். நிழல் தார மரங்கள், பழம் தார மரங்கள், இதுகள் எல்லாம் நாங்கள் நட்டோம்ண்டா எங்களோட பாடசாலையில், பொது இடங்களில், எங்களோட வீட்டு தோட்டங்களில், இப்படி இன்னும் நட்டு வருவோம்ண்டா, நாட்டுறோம்ண்டா அதுக்கான நன்மைகள் எங்களுக்கு எதிர்காலத்துலேயும் கூட வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதே நேரம் அவற்றை வெட்டி வீழ்த்துறோம்ண்டா அதுக்கான தண்டனை, அதில் குருவி கூடுகள் கட்டியிருக்கலாம், அதனால் நிழல் கிடைத்து கொண்டிருக்கலாம், அதனால் காற்று பரிசுத்தமடைந்து கொண்டிருக்கலாம். இதெல்லாம் நின்று போகும் ஒரு மரத்தை விட்டுறதால. அதுக்கான தண்டனை அப்போ எங்களுக்கு பயங்கரமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆகவே மரம் வெட்டுறதை நாங்கள் நிப்பாட்டணும். மரம் வெட்ட இயலாது, இது இஸ்லாம் தடை செஞ்சுருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட
வரலாறில் ஒரு பகுதியையும் அந்த மாணவர் வந்து ஞாபகப்படுத்துகிறார். சல்மானுல் ஃபாரிசி இந்த சஹாபா தோழர் ஒரு அடிமையாக இருக்கிற போது அவரை விடுதலை செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முன் வந்து கிட்டத்தட்ட அவருடைய எஜமானன், அந்த காலத்தில் எஜமானர்கள் தான் அடிமைகளாக வச்சுன்னு இருப்பாங்க. இந்த சல்மானுல் ஃபாரிசியும் ஒரு அடிமையாக இருக்கிறார். அவரை விடுதலை செய்ததுக்கு நாயகமே முன் வந்து 300 பேரித்த மரங்களை இந்த எஜமானண்ட தோட்டத்தில் நாட்டி கொடுக்குறார். அவர் பொருந்துறார், நான் 300 நாட்டி தரேன், இவரை அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை செய்யுங்க. ஆகவே பாருங்கள், ஒரு பயனுள்ள விடயத்தை செஞ்சுட்டு தான் அவரை கூட விடுதலையாக்கி கொண்டு இருக்கிறார். அது சூழலுக்கான பயனுள்ள ஒரு விஷயம் இல்லையா? மரங்கள் நாட்டி கொடுக்குற, அதுவும் 300 மரங்கள் தானாகவே முன் வந்து நாயகமே வந்து நாட்டி கொடுக்குறாருன்னா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அப்போ மரத்தை நாட்டணும். தான் ஒரு மனிதன் 300 மரத்தை நாட்டுறான்னா அந்த அளவு எவ்வளவு கஷ்டமான ஒரு விடயம். அது களைப்பான தேவைப்படுகின்ற முயற்சிகள் மிச்சம் தேவைப்படுகின்ற ஒரு விடயம் இல்லையா? அப்போ நீங்களும் எந்த அளவு சூழலுக்கு உங்களோட பங்களிப்பை கொடுக்கணுமன்றது இந்த வரலாறு விடயத்திலிருந்து நாங்கள் நல்லா விளங்கி கொள்ளையிலும். அப்போ நீங்கள் வாழ்நாள் பூராக எவ்வளவு மரங்கள் நாட்டிக்கிறீங்க, இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். இன்னும் எத்தனை மரங்கள், செடி கொடிகள், புல் இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் உருவாக்கணும்ன்றது விளங்கி கொள்ளணும். அதுக்கு பிறகு வந்து ஆசிரியர் பேசுகிறாங்க, பிள்ளைகளே நீங்கள் தெரிவித்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பயனுள்ள ஒரு விஷயம் இல்லையா? அல்லாஹ் படைத்த இந்த உலகம் எங்களுக்கு மட்டுமா, மனிதர்களுக்கு உரியது மட்டுமல்ல. அதில் வந்து பூச்சி புழுக்களாக இருக்கட்டும், ஏனைய படைப்பினங்கள் நிறைய இருக்குது, மிருகங்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த மரம் செடி கொடி புல் பூண்டுகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் இந்த உலகம் வந்து உரிமையானது. ஆகவே மனிதர் வந்து எங்களுக்கு மட்டும் உரியதுன்னு இந்த மாசுபடுத்துறது, சூழலை இருக்கிற உயிரினங்களை கஷ்டப்படுத்துறது, இதெல்லாம் ஆகுமாக்கப்பட்ட விடயங்கள் இல்லை இஸ்லாத்தில். அவை எல்லாத்துலேயும் இந்த பூமியில் இருக்கிற அனைத்தையும் வந்து நாங்கள் அழகாக பாதுகாக்க வேண்டியது மனிதன கடமையும் பொறுப்புமாக இருக்குது. சரி, இப்படி இந்த பௌதீக சூழலை பாதுகாக்கணும் மனிதன் என்ற கட்டுப்பாட்டுக்குரியவனாக இருக்கிறான். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு ஆசிரியர் மாணவர்களிடம் கேட்குறாங்க. அதுக்கு முதலாவது சரஃபத் என்ற மாணவன் வந்து பதிலளிக்கிறார். எப்படி சொல்கிறார் பாருங்க, தாவரங்கள் இருக்கும்போது அதில் பயன்கள் ஏராளம் இல்லையா? தாவரத்தோட பயனை யோசிச்சு பாருங்கள். இது வலியை சுத்தப்படுத்துது, வலின்ற காற்றை சுத்தப்படுத்துதா இல்லையா? அது வந்து கார்பன் நீரோக்சைட்டை உள்வாங்கி ஆக்சிஜனை வெளியிடுது. நீங்கள் விஞ்ஞான பாடத்தில் படிச்சிருப்பீங்க, நிழல் தரும். அதே மாதிரி உயிரினங்களுக்கு வீடு கட்டி அதோட வாழிடமாக அமைத்து கொள்ளும். எங்களுக்கு பழம் அதே மாதிரி மருந்து வகைகளுக்கு பயன்படுற அளவுக்கு இவட இலை தண்டு வேறெல்லாம் பயன்படுத்தப்படுது. பழங்கள் தந்து எங்களுக்கு தாகத்தை, இளநீர்னா இளநீர் தாகத்தை போக்குது, சாப்பாடு எங்களுக்கு பல வகைகள் நிறைய தருது. இப்படி ஏராளமாக ஒரு மரத்திட பயனை சொன்னால் நிறைய சொல்லலாம் இல்லையா? ஆகவே இந்த சூழலை நாங்கள் ஒழுங்கான முறையில் பாதுகாத்தோம்னா தான் இந்த மரங்களை நாங்கள் பேணி பாதுகாக்கிறோம், மென்மேலும் மரங்கள் நாட்டி வரோம். இப்படி பாதுகாத்து வந்தோம்னா தான் இனிவரும் பரம்பரைக்கு கூட சிறப்பாக ஆரோக்கியமாக வாழலாம். சுகாதாரம், எங்களோட சுகாதாரமும் பேணப்பட்டு இயற்கையும் ஒரு சீரான நிலையில் காணப்படும். இன்னும் வளங்கள், ரைட், வளங்கள்னு சொல்லப்படுறது அல்லாட அறக்குடைகள் எல்லாம் அதெல்லாம் பெருகும். ஒழுங்கான முறையில் ஒரு சமநிலை உலகத்தில் பேணப்படும். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் மாசடைக்கிறோம்டா வலியை, நிலத்தை, நீரை, இது எல்லாத்தையும் மாசடைய செய்கிற விடயங்கள் ஏராளம் செய்து போயிட்டு இருக்கிறோம்னா அந்த சமநிலை, சூழலோட சமநிலை பேணப்படுமா? இல்லை. பாருங்கள், சிலவர் பார்த்திங்கன்னா நீர்நிலைகள், பல மரங்களுக்கு கீழே, நிலத்தரும் மரங்களுக்கு கீழே மலசலம் கழிப்பாங்க. அதெல்லாம் கூடாது இல்லையா? அந்த மாதிரி புனிதமான இடங்களை போய் நாங்கள் அசுத்தப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவற்றுக்கு கூட எங்களுக்கு மறுமையில் விசாரணைகள் நடக்கும். நாங்கள் எப்படி எந்த அளவு சூழலை பாதுகாத்தோம், என்னென்ன வழிமுறைகள் செய்தோம், ஏன் மாசுபடுத்தினோம், இப்படி மாசுபடுத்தல் நடந்திருக்குது, இதெல்லாம் பற்றி கேள்வி கணக்குகள் இருக்கும். எங்களோட வீட்டையும் முற்றத்தையும் மட்டும் நாங்கள் தூய்மைப்படுத்தி போதாது. பொது இடங்கள், பாடசாலை, எங்களோட சுற்றுப்புற சூழல் அனைத்துக்கும் நாங்கள் போயிட்டு வர சுற்றுப்புற சூழல்
அனைத்துலேயும் எப்படி நடந்து கொண்டோம் என்ற விதத்தை பற்றியான மறுமை விசாரணை எங்களுக்கு உண்டு. ஆகவே அதையெல்லாம் யோசித்து நாங்கள் ஒழுங்கான முறையில் எங்களை அமைத்து கொள்ளணும். என்று சொன்னால் எங்களை யார் எந்த நேரம் கவனித்து கொண்டு இருக்கிறான்? அல்லாஹ் கவனித்து கொண்டு இருக்கிறான். யாருக்கும் தெரியாமல் ஒரு பொலித்தீன் பேக்கையோ டாஃபி அந்த ரேப்பிங் அல்லது பிளாஸ்டிக் கப்கள் இதெல்லாம் யோகட் கப் இதெல்லாம் நாங்கள் வீசக்கூடாது இல்லையா? கண்ட கண்ட இடங்களில் வீசக்கூடாது. அதுவும் கூட சூழலை மாசடைய செய்யும் பெரிய அளவில். ரைட்? ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் வீதம் எந்த நாளும் போட்டு வந்தவன்ட மில்லியன் கணக்கில் மக்கள் அப்படி போட்டாங்கண்டா ஒரு நாளைக்குள்ள மில்லியன் கணக்கில் குப்பைகள் சூழலோடு உட்காத பிளாஸ்டிக் மாதிரியானதுகளெல்லாம் இலகுவாக சூழலோடு சேர மாட்டுச்சு. இப்படியானதுகள் சேர்ந்த உடனே கடைசியில் சூழல் மாசடையும் இல்லையா? ஆகவே நாங்கள் சிந்தித்து செயல்படணும். என்று சொன்னால் அல்லாஹ் அவற்றுக்கு தகுந்த கூலி தருவான் இல்லையா? நல்லவை செய்தால் நல்ல விடயங்கள் எங்களுக்கு சன்மானமாக கிடைக்கும். அதே மாதிரி தீயவை நாங்கள் சூழலுக்கு செய்வோம் வேண்டாம், அதுக்கான தண்டனைகளையும் அல்லாஹ் தருவான். அதோட சிமாக் சொல்கிறத கவனிப்பேன் பாருங்க. அவர் ஒரு அல்குரான் வசனத்தையும் அவருடைய உரையாடலில் உள்ளடக்கிறார். உங்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகள் பற்றி மறுமை நாளில் நிச்சயமாக விசாரிக்கப்படுவீர்கள். அப்போ பாருங்கள், அது 102வது ஆயத்தில் 8வது வாக்கியத்தில் அல்குரானில் பதிந்திருக்கிறான் நல்லா. அப்போ என்ன சொல்கிறான்? உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன், நான் நிறைய அருட்கொடைகள் வழங்கியிருக்கிறேன். நிறைய அருட்கொடைகள் பற்றி நாங்கள் ஆரம்பத்தில் பேசினோம். இந்த மலைகளாக இருக்கட்டும், காடுகள், மரங்களாக இருக்கட்டும், பறவை இனங்களாக இருக்கட்டும், நீர்நிலைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் அருட்கொடைகள். இது எல்லாற்றையும் பற்றி அல்லாஹ் சொல்கிறான், மறுமை நாளில் நிச்சயமாக நான் விசாரிப்பேன். அதுவும் ஒரு விசாரணையில் உள்ளடங்கும்ன்றதை அல்லாஹ் கூறியிருக்கிறான். ஆகவே எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வால் தரப்பட்டுக்கிற இந்த இயற்கை வளங்கள், பௌதிக வளங்களை எல்லாம் கண்ணும் கருத்துமாக பாவிக்கணும், அவற்றை மாசடையாமல் பாதுகாக்கணும். என்று சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு விசாரணைகள் வைத்திருக்கிறான் என்று இந்த அல்குரானில் பதிந்து வந்திருக்குது. ஆகவே இந்த மண்புழுக்களாய்க்கட்டும், சின்ன சின்ன பூச்சி இனங்களாய்க்கட்டும், பெரிய யானை போன்ற படைப்பினங்களாக இருக்கட்டும், பறவை இனங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நாங்கள் பாதுகாக்கணும். அவற்றுக்கு துன்புறுத்தக்கூடாது, அவற்றை அழிவுக்கு கொண்டு வரக்கூடாது, அவற்றுக்கு அழிவோ சேதமோ ஏற்படுத்தக்கூடாது. மரங்கள் என்று வரும்போது இன்னும் மரங்கள் நாட்டி வருங்கால சந்ததியினருக்கும் கூட அதை பயன்படுற விதத்தில் நாங்கள் பூமியை அமைத்து கொடுத்துட்டு செல்ல வேண்டும். ஏண்டா அது எங்களோட அனைவர் மீதும் இஸ்லாம் சொல்லிக்குது. அது உங்களுக்கு தனித்தனி ஒவ்வொருவர் மீதும் அது கடமையும் உங்களோட பொறுப்புமாகும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருது. சரி, எந்த அளவுக்கு அழகான முறையில் சூழல் பற்றி இஸ்லாம் படிப்பித்து தருது இல்லையா? ஆகவே நாங்கள் வாழ்ந்துட்டு மரணித்து போகும் போதுமானவர்களே நல்ல விடயங்களை சூழலில் நாங்கள் விட்டுட்டு செல்லணும். நல்ல விடயங்களை செய்து விட்டு நாங்கள் அல்லாஹ் விடத்தில் சென்றடையணும். அதுதான் நல்லா எதிர்பார்க்குறான். சரி, ஆசிரியர் என்ன சொல்கிறார் இறுதியில்? ஆசிரியர் சொல்கிற விடயத்தை கவனிச்சா பாருங்கள், நல்ல கருத்துக்களை எல்லா மாணவர்களும் பகிர்ந்து கொள்கிறாங்க. நிறைய தகவல்களை திரட்டி கொண்டோம். சுற்றாடல் இருக்கிற வளங்கள் யாவுமே அல்லாஹோட அருட்கொடைகள். ஆகவே அவை எங்களோட வாழ்க்கைக்கு நாங்கள் வாழணும்டா ஒழுங்கான முறையில் இவை எல்லாம் அவசியம். மரங்கள் இல்லா போனால் மனிதன வாழ்க்கை அதோடே முடிந்துவிடும். தேனீக்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சி இனங்கள் கூட மனிதன் வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமாக இருக்குது. ஆகவே இந்த சுற்றாடலை நாங்கள் பேணணும், பாதுகாக்கணும், சுத்தமாக வைக்கணும். இது ஒரு இஸ்லாத்தின் ஃபர்லு கிஃபாயா என்று சொல்லப்படுது. ஃபர்லு கிஃபாயாண்டா கட்டாயம் நீங்கள் பின்பற்றி செய்ய வேண்டும். ரைட்? அது செய்யலாட்டி அனைவருக்கும் தீமையாக அமைந்துவிடும். ஆகவே நாங்கள் அதை பின்பற்றணும் என்று எதிர்பார்க்குற ஒரு கடமையாக இருக்குது. ஆகவே சூழலை மாசுபடுத்தாது ஒழுங்கான முறையில் சுற்றாடலை நேசித்து அன்போடு பாதுகாக்கப்படணும்னு ஆசிரியர் சொல்லி முடிக்கிறார். சரி, இன்றைய பாடம் 28ஆம் பாடம் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். உரையாடல் வடிவில் இருக்கிறத நான் விளக்கம் தந்தேன். ரைட்? ஏற்கனவே இந்த யூடியூப் சேனலில் அனைத்து பாடங்கள் 1ஆம் தவணை, 2ஆம் தவணை, 3ஆம் தவணைக்குரிய 29 பாடங்கள் உங்களோட இஸ்லாத்தில் அனைத்துக்கான விளக்க பதிவு வீடியோவும் நான் போட்டிக்கிறேன்.
வேண்டிய நேரம் உங்களுக்கு படித்து கொள்ளையிலும் மீட்டலுக்கு பயன்படுத்தலும் எக்ஸாமுக்கு முன்னால் இந்த வீடியோக்களை பார்த்துட்டு நல்லா படித்து கொள்ளையிலும் அதை படிக்கணுமென்னா இந்த வீடியோட முதலாவது கமெண்ட்டில் இருக்கிற நீளத்தால் இருக்கிற லிங்க்கை நீங்கள் தொட்டிங்கனாலேயே உங்களுக்கு 6ஆம் ஆண்டில் நான் போட்டு இருக்கிற இஸ்லாம் பாடங்கள் அனைத்தும் இஸ்லாம் பாடத்துக்கான பேப்பர்கள் அனைத்தும் உங்களுக்கு பார்த்து படித்து கொள்ளலாம். அதையும் கூறிக்கொண்டு சரி நாங்கள் பயிற்சியை பார்ப்போம். சுருக்கமான விடை தருக. சுருக்கமான விடை தான் கேட்குறாங்க. சுற்றாடல் என்றால் என்ன? சுற்றாடல் என்றால் என்ன? எங்களை சுற்றி வர இருக்கிற எங்களை மனிதனை சூழ உள்ள அனைத்தையும் உள்ளடக்கியது தான் சுற்றாடல்னு சொல்கிறோம். எங்களை சூழ உள்ள இருக்கிற அனைத்தும் இல்லையா. சுற்றாடலில் காணப்படும் இயற்கை வளங்கள் 3 தருக. அதில் வளங்கள் வந்து லேர்னா பிழையான லேர்னாக தரப்பட்டிருக்குது. எழுத்து பிழை ஒன்று இருக்குது. இயற்கை வளங்கள் ரைட் 3 தருக. இயற்கை வளங்கள்னால் உங்களுக்கு செல்லையில் இந்த மரம் செடி கொடி எல்லாம், அதே மாதிரி மலை, அதே மாதிரி நீர்வீழ்ச்சிகள் நீர்நிலைகள் இதெல்லாம் மனிதன் கட்டினது அல்ல இல்லையா. அப்போ இயற்கை அல்லாஹ்வால் தரப்பட்ட இயற்கை அருட்கொடைகள். மலைகள் படைக்கப்பட்டதுக்கான காரணம் யாது? நான் சொன்னேன் மலைகள் அல்லாஹ் வந்து பூமியோட முனைகளாக உருவாக்கி இருக்கிறான். பூமி தளம்பாது இருக்கிறதுக்கு உறுதியாக இருக்கிறதுக்கு மலைகளை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். சூழலை மாசுபடுத்தும் காரணிகள் 2 தருக. நாங்கள் நிறைய காரணிகள் பற்றி படித்தோம். 2 காரணிகள் கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் காடழிப்பு, ரசாயன திரவியங்கள் வந்து சூழலோடு சேருதல், இப்படியான காரணிகளால் சூழல் மாசடையும். சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதனால் கிடைக்கும் நன்மைகள் 2 தருக. சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பதால் தான் எங்களுக்கு வந்து என்னது இயற்கையாக தூய்மையான வழி, சுவாசிப்பதற்கான வழி, காற்று கிடைக்குது இல்லையா. தினமும் இந்த மரங்களை நாங்கள் பாதுகாக்கிறதால தான் எங்களுக்கு தினமும் சுவாசிப்பதற்கான வழி கிடைக்குது. அதே மாதிரி உணவு நீர் தடையில்லாமல் கிடைக்கிறதுக்கு காரணம் நாங்கள் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறதால தான். அதை மாசடைந்து எல்லாரும் மாசுபடுத்தினோம்னா உணவு தட்டுப்பாடு, நீர் தட்டுப்பாடு இதெல்லாம் அதிகரிக்க தொடங்கிடும். ஆகவே நாங்கள் சூழலை கட்டாயம் பாதுகாக்கணும். நாங்கள் வாழ்கிறதுக்கும் எங்களோட எதிர்கால பரம்பரையினர் சந்ததியினர் அனுபவிக்கிறதுக்காக வேண்டியும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இது உங்களோட கடமை, பொறுப்பு, கட்டாயம் நீங்கள் செய்தாகணும். சுற்றுப்புற சூழலை பாதுகாத்தே ஆகணும். இயற்கை வளங்கள் யாருடைய அருட்கொடைகள்? அல்லாஹ்வின் அது அருட்கொடைகள். ரைட். 7வது கேள்வியை பாருங்கள். பாடத்தில் இடம்பெற்ற அல் குர்ஆன் வசனத்தை தருக. நிறைய அல் குர்ஆன் வசனங்கள் பற்றி நாங்கள் பேசினோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்க்கை வரலாறுகளும் பார்த்தோம் ரைட். அப்போ இவங்க கேட்குறாங்க அல் குர்ஆன் வசனம் ஒன்று தருக. ஆகவே மாணவர்களே ஏதாவது ஒரு பாடத்தில் அல் குர்ஆன் வசனம் அல்லது ஹதீஸ் இருந்தால் அவற்றை சிறு குறிப்பில் எழுதி வைத்துக்கொள்ளுங்க. அது கேள்வியாக வரலாம் எக்ஸாமில் ரைட். 8வது விடயம் வந்து பாருங்கள். சுற்றாடலை பாதுகாப்பதற்காக நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை பற்றி சுருக்கமாக விளக்கம் தருக. ஓகே. சுற்றாடலை பாதுகாப்பதற்கு ஏராளமான வழிமுறைகள் இருக்குது இல்லையா. இது வந்து உங்களோட தமிழில் கூட எஸ்ஸே ஒன்றா வரலாம். இது இஸ்லாம் பாடம் என்றாலும் பொதுவான ஒரு நல்ல தலைப்பு இல்லையா. சுற்றாடலை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நிலம், நீர், வலி இதை மாசடையாமல் எப்படி நீங்கள் தவிர்த்து கொள்றதுன்றதை எல்லாம் பட்டியல் படுத்தி எழுதணும் இல்லையா. அப்போ நிலத்துக்காக வேண்டி உங்களுக்கு மென்மேலும் மரம் நாட்டலாம் இல்லையா. மேலதிகமாக நிறைய மரங்கள் நாட்டலும். அதே நேரம் வந்து மரம் செடி கொடி இதெல்லாம் வந்து காடழிப்பு விடயங்கள் தொடர்பாக அவற்றின் தீங்கு விளைவுகள் என்னென்னன்றது பற்றி மக்களுக்கு எடுத்துரைக்கலாம். இதை செய்யவான காடழிப்பால் என்ன பிரதிகூலங்கள் இருக்குதுன்னு அவர்களை வந்து தெளிவுபடுத்தி அவர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கலும். மென்மேலும் மரங்கள் நாட்டுவதற்கு அவர்களை ஊக்குவிக்கலும். அதே நேரம் மண்புழு, பூச்சி இனங்கள், அதே மாதிரி மிருகங்கள், பறவை இனங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு வழிமுறைகளை ஏற்படுத்தணும். இப்படி நல்ல அழகிய முறையில் இது வந்து சுற்றாடலை எப்படி பாதுகாப்பீங்க? நீரில் வந்து ரசாயன திரவியங்கள் ஒன்றும் சேராது பாதுகாக்கலும் இல்லையா.
நீர்நிலைகளை நீங்கள் சுத்தமாக பேணணும். அதுக்கு அருகே பொலித்தீன், பிளாஸ்டிக் போன்றவைகள் கலந்து விடாமல் நீர்நிலைகளை பாதுகாத்து கொள்ளலும். அதே மாதிரி பொலித்தீன் பிளாஸ்டிக்களை எரிக்காமல் பாதுகாக்கணும் சூழலை. அதால் வளிமண்டலம் வந்து இந்த என்ன செய்யும், அசுத்தமாகும். அந்த காற்றை சுவாசிப்பதனால நிறைய பேர் நோய் விட்டுருவாங்க. இப்படி நிறைய விடயங்கள்ல நிலம், நீர், வலி இது மூன்றையும் மாசுபடுத்தாது எப்படி நீங்கள் சுற்றாடலை பாதுகாப்பீங்கன்னு அழகிய முறையில் ஒரு அட்டவணையிலையோ ஒரு ஸ்டாம்ப் பாயிண்ட்ஸ்லேயோ இப்படி சுருக்கமாக விளக்கலாம். சரி மாணவர்களே, தேவையான விடயங்கள் நிறையவற்றை நாங்கள் கலந்துரையாடினோம். இன்றைய பாடம் தெளிவாக உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். புதியதொரு பாடத்தில் மீண்டும் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.